கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 7 வசனம் 16. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 7:16 என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சாலோமோன் கட்டின ஆலயத்தை குறித்து இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டில் நாமே தேவனுடைய ஆலயம் என்று வேத வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. மனிதன் கையினால் கட்டின ஆலயத்தில் கர்த்தர் குடியிருப்பதில்லை. மாறாக அவர் நம்முடைய சரீரத்தில் வாசம் செய்கிறவர், நமக்குள் வாசம் செய்கிறவர். ஆகவே நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி அதை கெடுத்து போடுவோமானால் கர்த்தர் நம்மை கெடுத்து போடுவார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் கர்த்தர் வாசம் செய்கிற நம்முடைய சரீரத்தை, கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய இருதயமும் எந்நாளும் தங்கி இருக்கிற நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நாம் பாவிகளாயிருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாகிய நாம் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நாம் நரகாக்கினை அடைவோம். ஆகவே நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒருவரோடொருவர் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வார்த்தையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நடக்கையில் பரிசுத்தத்தை காத்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் நாங்கள் பரிசுத்தமாய் காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்குள் வாசம் செய்து எங்களை போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.